ஃபேமிலியாக ஹார்ட் கோர் விஜய் ஃபேனு. விஜய்க்காக வந்து நம்ம எதாவது பெருசாக பண்ணணும் இந்த ஃபீல்டில் இருக்கும்ன்ட்டு கொடியை அனௌன்ஸ் பண்ண நெக்ஸ்ட் டே நான் இந்த சாரியை வந்து மேக்கிங்க்கு கொடுத்துட்டேன். நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டுமா ஃபார் ஷுர், ஏன்னா நான் அடுத்த நாளே கொடுத்துட்டேன். பட் என்னோட ஆசை என்னென்னா என்னைக்காவது ஒரு நாள் வந்து விஜய் வந்து இந்த சாரியை பார்த்துட்டு எங்களை அப்ரிஷியேட் பண்ணணுன்றது தான். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் மொமெண்ட். மேல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரவேட்டி போடுவாங்க. ஸோ என்னோட தாட் அங்கேருந்து ஆரம்பமாச்சு. கரவேட்டி போட்டு அவங்க மேல் வந்து அவங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. வாட் அபவுட் ஃபீமேல்னு வரும்போது ஜார்ஜெட் சாரி வியர் பண்ணி அவங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணாங்களே, அதை கட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் அவுட்லுக்கை தரணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இந்த நயன்தாரா வந்து ஒரு வெட்டிங் ஷூட்டுக்கு இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு டிஷ்யூ சாரி போட்டு வெட்டிங் ஷூட் நடத்தினாங்கம்மா. திஸ் இஸ் அபவுட் த சாரி. கோல்டு டிஷ்யூ, தகன்னு கோல்டு மாதிரியே இருக்கும். ஃபோட்டோஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த சாரி. நீதா அம்பானி சாரி. இது கூட அவங்க ஒரு பேர் ஆஃப் எமரல்ட் ஜுவல்லரி வச்சு போட்டிருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும். இந்த சேம் சாரி இது ஃபுல்லா சில்க் த்ரெட். ஆக்சுவலா இந்த பிளவுஸே வந்து ஒரு 1000 rupees ஒர்த் இருக்கும் மெட்டீரியலா வாங்குனீங்கன்னா. ஜஸ்ட் ஃபார் குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அடுத்த ஸ்பெஷல் திங் எந்த சாரி மேம்? நாங்கள் வந்து அஸ் அ ஃபேமிலியாக ஹார்ட் கோர் விஜய் ஃபேனு. ஸோ விஜய்க்காக வந்து நம்ம எதாவது பெருசாக பண்ணணும் இந்த ஃபீல்டில் இருக்கும்ன்ட்டு அவங்க கொடியை அனௌன்ஸ் பண்ண நெக்ஸ்ட் டே நான் இந்த சாரியை வந்து மேக்கிங்க்கு கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ என்ன என்னோட ஆசைன்னா, யூஸ்வலாக வந்து பார்ட்டியில் இருக்காங்கனாலே அவங்க ஒரு ஃபேன்சி ஜார்ஜெட் தான் போடுவாங்க. நீங்கள் நிறைய பேரை பார்த்தீங்கனாலே. பட் அது அவங்களுக்கு வந்து ஒரு டிமாண்டிங் லுக்கே தராது. ஒரு பார்ட்டியில் ஒரு ஃபீமேல் இருக்காங்கன்னா அந்த சாரீ போட்டாங்கன்னா அந்த லுக் அவங்களுக்கு தராது. ஸோ என்னோட ஐடியா என்னன்னா, நான் டிவிக்கே சாரீ பண்ணணும். அது வந்து ஒரு மல்மல் காட்டனாக இருக்கும். டு த கோர் சாஃப்டஸ்ட்டாக இருக்கணும். ஒரு ரெஸ்பெக்டபிள் லுக் அந்த ஃபீமேலுக்கு வரணும். அதுதான் என்னோட ஐடியா. ஸோ அதனால் மல்மல் காட்டன் ஃபேப்ரிக்கை சூஸ் பண்ணி இந்த டிவிக்கே சாரீஸ் பண்ணேன். கொஞ்சம் கிளிட்டர் கிளாமர் இருக்கணுன்றதுக்காக சின்ன பார்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் நான் இதை வந்து ஃப்ளாகை எடுத்து அப்படியே டீகோட் பண்ணி வீவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சேம் சாரியை வந்து மேக் பண்ணியிருக்கேன். நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டுமா ஃபார் ஷுர், ஏன்னா நான் அடுத்த நாளே கொடுத்துட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் சாரீஸ் வந்து ஒரு 8 to 10 days கிடச்சிருச்சு. மல்மல் காட்டன். இன்னி வரைக்கும் இது கொஞ்சம் கொஞ்சமாக எங்ககிட்ட மூவ் ஆகிட்டே இருக்குது. பட் என்னோட ஆசை என்னென்னா என்னைக்காவது ஒரு நாள் வந்து விஜய் வந்து இந்த சாரியை பார்த்துட்டு எங்களை அப்ரிஷியேட் பண்ணணுன்றது தான். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் மொமெண்ட். கண்டிப்பாக அது நடக்கும். பிகாஸ் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் டு மேக் திஸ் இல்லையா? இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஃப்ளாகை வந்துட்டு, அதுவும் டிவிகே ஃப்ளாகை வந்துட்டு யாரும் சாரியாக பண்ணி நான் பார்த்ததில்லை. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட். ஸோ கண்டிப்பாக வந்து விஜய் அண்ணா உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவார். பட் டக்குன்னு எப்படி மேம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு? அதுவும் ஃப்ளாகை வந்துட்டு சாரியாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணணும், அது வந்துட்டு எல்லாரும் வேர் பண்ணணும் அப்படின்ற தாட் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? சாரி பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேபி நிறைய ஃபீமேல் வந்து கனெக்டாக இருப்பாங்க. அவங்களோட லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அந்த கொடி அவங்க மேலே. நம்ம மேல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரவேட்டி போடுவாங்க. ஸோ என்னோட தாட் அங்கேருந்து ஆரம்பமாச்சு. கரவேட்டி போட்டு அவங்க மேல் வந்து அவங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. வாட் அபவுட் ஃபீமேல்னு வரும்போது நான் அதை சொன்ன மாதிரி ஜார்ஜெட் சாரி வியர் பண்ணி அவங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணாங்களே, அதை கட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் அவுட்லுக்கை தரணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இந்த சாரியை நான் மேக் பண்ணேன். நைஸுங்க. தேங்க்யூ. மெட்டீரியலும் ரொம்ப நல்லா இருக்கு. சாஃப்டஸ்ட் மெட்டீரியல் இருக்கு. நான் இது வரைக்கும் நீங்க காட்டின சாரீஸ்ல மெட்டீரியல்ஸ் வந்துட்டு எனக்கு பிடிக்காம இருந்ததே இல்ல. எஸ், இது மல்மல் காட்டன். மேபி மாநாட்டுக்கு போவோம், யூஸ் பண்ணுவோம். 24 hours கூட நம்ம போட வேண்டியது இருக்கும். கம்ஃபர்டபுளா இருக்கணும் இல்லையா? அந்த ஃபேக்டர் நான் நிறைய டேக் கேர் பண்ணுவேன். ஸோ கம்ஃபர்டபுள் மல்மல் காட்டன் இன் டிவிகே. உங்க திங்கிங் ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருக்கு மேம். தேங்க்யூ. அடுத்தது மார்க்கெட்ல இக்கல் அப்படியெல்லாம் இதுக்கு நிறைய பேர் உண்டு. பெட்டடா அஞ்சு சொல்லுவோம் இந்த சாரியை நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்க. இட்ஸ் அ குவாலிட்டி 100 count காதி. 100 count காதி. கொஞ்சம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த சாரிக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா கவுண்ட்ல? அதெல்லாம் 80 countல பார்த்தோம். இது ஒரு 100 count காதி சாரி. ஓகே. இதோட சாரியோட நார்மல் மார்க்கெட் ரேட் என்ன தெரியுங்களா? 3000 ஸ்டார்டிங். ஓகே. இட்ஸ் ஒன்லி 999 அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங். வாவ். இது நீங்க பார்க்கிறது எதுவுமே பிரிண்ட் கிடையாது. எல்லாமே வீவிங் தான். அந்த டிஃபரன்ஸ் தெரியுது டச் பண்ணும்போது கொஞ்சம் ஃபீல் ஆகுது. இது எல்லாமே வீவிங். 2 சைட்ஸ் கட் பார்டர் இருக்கும். இதோட அத்தென்டிசிட்டி வேணும்னா எங்கேயாவது த்ரெட் பூல்ஸ் இருந்தால் இல்லை ஹேண்ட்மேட். மெஷின் மேட்ல இப்படி வராது. ஃப்ரெஷ்ஷாக வந்து மிரர் ஃபினிஷ் கிடைக்கும். ஹேண்ட்மேட்ல தான் அங்கங்கே எங்கேயாவது த்ரெட் பூல்ஸ் வரும். இது ஹேண்ட்மேட் சாரி, குவாலிட்டி சாரி. ரொம்ப நாங்கள் அதிகமாக வவுச் பண்ணுற சாரியில் ஒன்று. திஸ் ஒன்லி 999. நைஸ். அண்ட் இது எல்லாமே எங்களோட பெங்கால் வீவர் கிட்ட இருந்து எங்களுக்கு வருது. ஓகே. So this is a pallu of the saree. State weaver வச்சிருக்கீங்க. Yeah. It depends upon the saree need க்கு ஏத்த மாதிரி மாறும். We have connection with West Bengal,
தமிழ்நாட்டுல எல்லா ரீஜன்லயும் எது ஃபேமஸோ மதுரை, தேனி அந்த மாதிரி எல்லா ரீஜன்லயும் சேலம் எல்லா ரீஜன்லயும் இருக்காங்க. வி ஹேவ் அ கனெக்ஷன் இன் தெலுங்கானா ஆஸ் வெல், கர்நாடகா ஆஸ் வெல். ஸோ எங்க ஓகே. எது ஃபேமஸோ அங்க எல்லா வீவர் கூடயும் மேஜரா வந்து டை அப் இருக்கு. ஃபியூ ஃபேன்சி சாரீ நம்ம த்ரிஷாலாம் பார்த்தோம் இல்லையா? ம். அதெல்லாம் ஃபேன்சி. அதெல்லாம் வந்து ஹோல்சேலர் இருக்காங்க. அவங்க மூலியமா தான் நாங்க மேனுஃபேக்சர் ரீச் பண்ணுவோம். ஓகே. ஸோ திஸ் அபவுட் குவாலிட்டி காதி. நயன்தாரா வந்து ஒரு வெட்டிங் ஷூட்டுக்கு இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு டிஷ்யூ சாரீ போட்டு வெட்டிங் ஷூட் நடத்துனாங்கம்மா. ஸோ திஸ் இஸ் அபவுட் த சாரீ. கோல்டு டிஷ்யூ தக தகன்னு கோல்டு மாதிரியே இருக்கும். ஃபோட்டோஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த சாரீ. இது கம்ஃபர்டபுள்னு சொல்ல மாட்டேன், பட் இட் இட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் வேரியேஷன் ஆஸ்பெக்ட்ஸ். இது வந்து ஃபோட்டோஜெனிக்காக வேணுங்கிறவங்களுக்கும், ஒரு அழகாக ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒரு செலிப்ரிட்டி லுக் வேணுங்கிறவங்களுக்கும் போடக்கூடிய சாரீ இது. திஸ் இஸ் மேட் அவுட் ஆஃப் டிஷ்யூ. ஓகே. ஃபுல்லா டிஷ்யூ தான். பட் சுப்பீரியர் அவுட்லுக், கிளாமரஸ் அவுட்லுக் கொடுக்கும் இந்த சாரீ. அதே சாரீ டீகோடிங் தான், ஒன்லி த ஃபேப்ரிக் டிஃபரன்ஸ். ஓகே. இன் அ வெரி வெரி அஃபோர்டபுள் வே, 1299 அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங். திஸ் அ ஹோல் சாரீ. அழகா இருக்கு மேம் பார்க்க. And ரொம்ப இதோட கிராண்டா இருக்கு பார்க்கிறதுக்கே. எஸ், இதோட பார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்ட்ல இருக்கும். இட்ஸ் அபவுட் த சாரீ. மெட்டீரியலும் நல்லா இருக்கு. எஸ். அண்ட் நீதா அம்பானி சாரீ. நீதா அம்பானில நீதா அம்பானிக்குனே ஒரு ஸ்பெஷல் மெனு இருக்கு madras.com-ல. ஓகே. அதில் நான் சொன்ன மாதிரி 2-3 ஸ்பெஷல் சாரியும் இருக்கு. இந்த சாரியும் இருக்கு. இது நல்ல ரிச் சாரி. இது கூட அவங்க ஒரு பேர் ஆஃப் எமரல்ட் ஜுவல்லரி வச்சு போட்டிருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும். இந்த சேம் சாரி. இது ஃபுல்லா சில்க் த்ரெட். உள்ள இருக்கிறது ஃபுல்லா சில்க் த்ரெட். பேஸ் வந்து டிஷ்யூ, அதுக்கு மேல சில்க் த்ரெட். இது ரெண்டுல அழகான கெட்டி டிஷ்யூ பார்டர் இந்த குவாலிட்டி வே. ஓகே. வெயிட்லெஸ்ஸா இருக்கு. வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் சாரி. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். மெயின்டெனன்ஸும் இது அப்படியே நீங்கள் காஞ்சிபுரம் சாரியை இமேஜின் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் எந்த காரணத்து கொண்டு வாஷே பண்ண முடியாது. பட் திஸ் யூ கேன் வாஷ் இட் அண்ட் வியர். ஓகே. ஸோ திஸ் இஸ் அபவுட் த பாடி இந்த சாரிக்கு. அண்ட் வி ஹாவ் அ அழகான டிஷ்யூ பல்லு. டிஷ்யூ பல்லு மாதிரி மேட்சிங்கான கிராண்டியர் ப்ளவுஸ் இருக்குமா. See this. ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸே வந்து ஒரு 1000 rupees ஒர்த் இருக்கும் மெட்டீரியலாக வாங்கினீங்கன்னா. ஆமா கரெக்ட். எஸ். பிகாஸ் லுக் வைஸும் ரொம்ப கிராண்டா இருக்கு. ஜஸ்ட் ஃபார் 1299 அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங். இன்னொரு அட்வான்டேஜஸ் ஆஃப் மெட்ராஸ் சாரீஸ் என்ன தெரியுங்களா? நீங்கள் வெப்சைட்டில் வந்து வாங்கினீங்கனாலும் செக் அவுட் போது டேக்ஸ் எல்லாம் ஆட் ஆகும் இல்லையா? எதுவுமே கிடையாது. ப்ரைஸஸ் ஆர் ஓப்பன். ஜிஎஸ்டி வந்து இன்க்ளூடட் இந்த ப்ரைஸ். நான் என்ன ப்ரைஸ் சொல்கிறேனோ அதான் உங்களோட ஃபைனல் ப்ரைஸாக இருக்கும். அது வேரியேஷன்ஸே இருக்காது. ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங். நான் அந்த கொஸ்டினை கடைசியா வச்சிருந்தேன். நீங்க இப்படி சொல்றீங்க லாஸ்ட்ல டாக்ஸ்லாம் ஆட் ஆகி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்ல அப்படின்னு கேட்கலாம்னு இருந்தேன். நீங்க இப்பவே பதில் திஸ் இஸ் அபவுட் த சாரி. இதுவுமே எங்களோட ஹாட் செல்லிங் ஒன்று. நீதா அம்பானி. நீதா அம்பானிக்கு ஸ்பெஷல் மெனுவே இருக்கு madras.com-ல. உங்களுக்கு இந்த சாரி நல்லா இருக்கு. தேங்க்யூமா. அண்ட் ஃபியூ ஃபேன்சி பெங்கால் வீவர்ஸ் கிட்ட இருந்தே ஃபேன்சி காதி லினன் மட்டும் இல்லை, ஃபேன்சி திங்கையும் பண்ணுவோம் நாங்கள். திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் காட்டன் சில்க். நம்ம சில்க் காட்டன்றது சவுத். இது வந்து காட்டன் சில்க். காட்டன் நிறைய இருக்கும், சில்க் கம்மியாக இருக்கும். சில்க்கு ஃபினிஷ்காக மட்டும் அந்த த்ரெட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வரும். இதை நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணி வியர் பண்ணலாம். இது அப்படியே இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால இது காட்டன் சில்க். டெய்லி வாஷ் கூட டெய்லி வாஷ் பண்ணலாம். டீச்சர்ஸ்க்குலாம் ரொம்ப சூட்டபிளான சாரி இது. ஓகே. ஸோ திஸ் இஸ் அபவுட் பாடி. இதை வந்து நாங்கள் கேரளாவில் ஒரு ஸ்கூலுக்கு யூனிஃபார்மாக கொடுத்துருக்கோம். ஓ மை காட். ஸோ திஸ் அபவுட் த பல்லு. லைட் வெயிட். அதனால எதுவும் பல்லுலாம் டிசைனை வந்து ரொம்ப போடாமல் லைட் வெயிட்டாக கொடுத்துருக்கோம். திஸ் இஸ் அ ப்ளவுஸ் பீஸ். ஓகே. அண்ட் நம்ம கட்வால் சொன்னல, இந்த ஒரிஜினல் கட்வாலோட பார்டர்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். சில்க் சாரியே இப்படி தான் இருக்கும். ஒரிஜினல் கட்வால் சில்க் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து செமி கட்வால். ஓகே. ஸோ கட்வாலை வந்து செமியில் கொண்டு வரணுன்றதுக்காக நாங்கள் இதை மேக் பண்ணோம். இதுவுமே ஒரு ஹாட் செல்லிங். ஒரு க்ரீம் கலர் வித் அண்ட் மெரூன் ரெட்டு. நல்லா இருக்கும் இந்த சாரீ கட்டுறதுக்கு. லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் சில்கி ஃபினிஷ் இருக்குதா, சில்க் மாதிரியே இருக்கும் போட்டுட்டா. இது செமி கட்வால் சாரீ. நைஸ். எஸ். திஸ் இஸ் அனதர் ஒரு செலிபிரிட்டி ஹிட். ஆர்த்தி ரவி போட்டு ஒரு பர்பிள் கலர்ல போட்டு இதை ஃபோட்டோ ஷூட் எடுத்திருப்பாங்க. அகெயின் திஸ் அதே நீங்க டிஃபரெண்ட் கலர்ல கொண்டு கலர் நல்லா இருக்கு. கலரு ப்ளஸ் இது கடி சார்ஜட் சொல்லுவோம். இந்த கடி சார்ஜட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்மா. 30,000 ஆகும் ஸ்டார்டிங். ஓகே. ரொம்ப எக்ஸ்பென்சிவான சாரீ இது. இது வந்து செமி. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பட் அதே லுக் அண்ட் ஃபீல் தான் இருக்கும். ஒரு டிஃப்ரென்ஸ்வே இருக்காது. சாரீ கோஸ் லைக் தட் இன் அ பியூட்டிஃபுல் வே. இப்படி போகும். அழகா இருக்கு. யா, சேம் சிங்கிள் கலரு. கொஞ்சம் அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. இது ஹல்திக்காக நிறைய பேர் எங்ககிட்ட வாங்குறாங்க எல்லோ சாரீ. ஸோ இதில் மல்டிபிள் கலர்ஸ். அவங்க போட்ட பர்பிள் இருக்கு, பிளாக் இருக்கு,
ரெட் இருக்கு, மெரூன் ரெட் இருக்கு, திஸ் எல்லோ இருக்கு. இதுக்கு திஸ் பிளவுஸ் பீஸ். ஓகே. நைஸ். அழகு பிளவுஸ் பீஸ். யா, திஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள். இது ஃபுல்லா வீவிங். நீங்க இங்க பாக்குறீங்க இல்லையா, நீங்க உல்டா பண்ணி பாருங்க. இது எல்லாமே வீவிங். அவ்வளோ பண்ணாதான் இந்த ஒர்க் வந்து வரும். ஓகே. இது எல்லாமே இது வீவிங். பிரைஸ் எவ்வளவு மேம்? 1999. எதுவுமே 2000க்கு மேல சொல்ல ரொம்ப மாட்டீங்க. ரொம்ப கம்மி தான் நாங்க அதுல பண்றது. அண்ட் கம்மிங் டு ஆர் லினன்ல நிறைய உண்டுமா. வெரி ஃபியூ ஐ ஹவ் டேக்கன் ஓவர் ஹியர். பட் see, இந்த ஃபேப்ரிக் ஃபீல் பண்ணி பாருங்க, டிஃப்ரெண்டா இருக்கா? ஆமா. This is actually a pure source of linen. ஓகே. இந்த ஃபேப்ரிக் ரா மெட்டீரியலே நேச்சுரல் ஃபேப்ரிக். இதில் வேற எந்த எலமெண்ட்டும் ஆட் ஆகலை சாரியில். அப்பார்ட் ஃப்ரம் த த்ரெட்ஸ் வி ஹவ் யூஸ்டு ஃபார் த வீவிங். ஒரு டூலிப் ஃப்ளார் வீவ் பண்ணியிருக்கோம் இங்கே. அதுக்காக த்ரெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை தவிர்த்து இந்த ஃபேப்ரிக்கில் வேற எந்த காம்போசிஷனும் கிடையாது, நேச்சுரல் ஃபேப்ரிக். மேம் நான் வந்துட்டு எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, நீங்க இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களை நாள் முழுக்க உட்கார வச்சு எனக்கு ஒரு சாரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு நான் கொண்டு வந்துட்டே இருக்கலாம் போல. நீங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்றீங்க. அதனால தான் நான் சொன்னேன், என்ன சாரி பற்றி பேச விட்டிங்கன்னா ஐ கேன் கோ ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். பட் இதுக்கு பின்னாடி அவ்வளோ ரிசர்ச் ஒர்க்கும் நான் கற்றுக்கிட்ட விஷயமும் இருக்குது. அதனால தான் ஒரு ப்ராடக்ட் வந்து என்னால் ரைட்டாக பண்ண முடியுதுன்னு நான் பிலீவ் பண்ணுவேன். எங்களோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தே இந்த லினன், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் இந்த லினனு. அது அழகாக எப்படி ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் நான் லினன் போட ஆரம்பித்தேன். அந்த காலத்துலேருந்து பட்டு புடவையே போட்டிருந்தவ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். அப்புறம் ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் வரைக்கும் நான் லினன் போட ஆரம்பிச்சிட்டேன். ஐ லுக் வெரி டிஃப்ரெண்ட். ஒரு 100 பேரில் நான் டிஃப்ரெண்ட்டாக இருப்பேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப யூனிக்காக இருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தட் இஸ் ஹவ் வி ஃப்ரேம்ட் அஸ் அ லினன் யூனிக் ஆஃப் மெட்ராஸ் சாரீஸ்னு. ஸோ திஸ் அபவுட் த பல்லு. இதுக்கு பிளவுஸ் பீஸ் உண்டு. ஓகே, நைஸ் மேம். லினன். உங்களோட சாரி நாலேஜ் நீங்க சொல்றதுல எல்லாம் தெரியுது மேம். தேங்க்யூ. நீங்க அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கீங்கன்னு. இது காதி லினன். இன்னொரு ஃபேப்ரிக் வந்து காதி லினன். இதை தொட்டு பாருங்க. இதுல வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 5000 சாரி செல் பண்ணிருப்போமா. அண்ட் நல்லா இருக்கா? கேரளா. ஓகே. கேரளால பிஸ்னஸ் பண்றது ஒரு டஃபஸ்ட் வேலை. கஸ்டமர்ஸ் வில் பி ஸோ, என்ன சொல்றது, சில டைம்ல ரீசனபிளா கூட இருக்க மாட்டாங்க. பட் எங்களுக்கு அவ்வளோ கஸ்டமரும் இது கேரளாலேருந்து இந்த பர்டிகுலர் காதி லினனுக்காக அவங்க வந்து சிம்பிளா ட்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, கொஞ்சம் நல்ல ப்ராடக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. இது வந்து எங்களுக்கு சூப்பர் மெகா ஹிட் பிகாஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட். ஓகே. அவ்வளோ பேரும் எங்களுக்கு ரிப்பீட்டபிள் கஸ்டமர் ஆனதும் இந்த ப்ராடக்டால தான். இது எங்களோட சூப்பர் மெகா ஹிட் ப்ராடக்ட் காதி லினன் 1050. ஃபேன்சி நம்பரா இருக்கு. இது அழகு சாரி. இது போட்டுக்கிட்டாலும் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்குமா. நீங்களாம் இன்டர்வியூக்கு போகும்போதெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பர் டிமாண்டிங் லுக் இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலா பார்க்கும் போதே ஐயா இவங்க அப்படின்னு நமக்கு ஒரு அடையாளத்தை பெற்றுத்தர மாதிரி சூப்பரா இருக்கும் இந்த சாரி. ஸோ திஸ் அபவுட் காதி லினன். எனக்கு வந்து உங்க சாரீஸ்ல இருக்க மெட்டீரியல் ரொம்ப பிடிச்சிருக்கு. தொடும்போது அப்படியே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு எனக்கு. இன்னொரு இம்பார்ட்டன்ட் மொமெண்ட்டுக்கு வரலாம். ஃப்ரம் த ஸ்கிராச் ஏதாவது சாரி நானே மேக் பண்ணியிருக்கேன். நீங்க கேட்கல, நானே சொல்றேன். இந்த சாரி வந்து ஃப்ரம் த ஸ்கிராச் நானே மேக் பண்ணது. டிசைன் பேட்டர்ன் என்னன்னா டிவைன் லோட்டஸ். வென் இட் கம்ஸ் டு டிவினிட்டி, லோட்டஸ் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல். வெள்ளிக்கிழமைனாலே நாங்கள் வந்து ஒரு லோட்டஸ் படம் கோலம் போடுவோம். அந்த மாதிரி இருந்த பட்சத்தில் நான் அதோட நாலேஜ் எடுத்து இன்ஸ்பயர் பண்ணி இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருந்தாதான் அது டிவைன் லோட்டஸ். அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி படம் வரைஞ்சு காமிச்சு எங்களோட வீவர் கிட்ட நெஞ்சு நாங்களே மேக் பண்ண சாரி இது. திஸ் வி கால் அஸ் கமலம். இந்த சாரியோட அனதர் ஹைலைட் என்னன்னா, எனக்கு லோட்டஸ் தான் ஹைலைட் ஆகணும், வேற எந்த எலமெண்ட்டும் சாரியில வந்து ஹைலைட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ இதுக்கு பார்டர்ஸை வந்து இந்த சில்க் த்ரெட்ல போடணும் இல்லையா. அப்போ வீவர் வந்து எங்களுக்கு கொடுத்த ஐடியா என்னன்னா, உள்ள பாருங்க இவ்வளோ சில்க் த்ரெட் வாங்கும் இங்க இவ்வளோ சிம்பிளிசிட்டி கொண்டு வர்றதுக்கு. ஓகே. இது ஒரு வீவிங் பேட்டர்னே எனக்காக மாத்தி கொடுத்தாங்க. திஸ் அபவுட் த நியூ ட்ரையல் அண்ட் எரர் வீவிங். ஓகே. இது அழகா நான் சொல்லிட்டேன், எனக்கு இதுதான் வந்து ஹைலைட் ஆகணும், இங்க பின்னாடிலாம் டிசைனே வரக்கூடாது, பட் இது தனியாகவும் தெரியக்கூடாது, லைக் சரிகளை இருக்கணும்னு சொல்லும் போது ஹி மேட் திஸ் வே. நைஸா. இது எங்களோட ஓன் மேக்கிங். இதுவுமே 50% சில்க் 50% காட்டன். வி கால் திஸ் அஸ் அன் கார்த்திகை சில்க் காட்டன். எங்களோட எபிசோடு பிரைஸ் 1499 அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங். இது ரொம்ப அழகான சாரி. இது எங்களோட ஓன் மேக்கிங். அதே கார்த்திகை சில்க் காட்டன்ஸ்ல நிறைய சாரி வந்து எங்களோட டிசைன்ஸ் தான். இதுவும் நாங்க சொல்லி பண்ண டிசைன்ஸ். நல்லா இருக்கு.
இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கும் போட்டுக்கிட்டிங்கன்னா. நல்லா சூப்பரா இருக்கும். இது காஞ்சிபுரத்திலே இந்த பிரைஸ்க்கு நீங்க வாங்க முடியாது. திஸ் இஸ் ஃப்ரம் அவர் காஞ்சிபுரம் கான்ட்ராக்டட் வீவர் கிட்டேருந்து. ஒரு அப்பா, பொண்ணு ஃபீமேல் வீவரும் இருக்காங்க. நான் சொல்றது எல்லாம் அழகா அவங்க உள்வாங்கி, அது அவுட்புட்ட ரொம்ப அழகா எங்களுக்கு குடுப்பாங்க. இதுவுமே எங்களோட மெகா ஹிட் ப்ராடக்ட் காஞ்சி காட்டன். சாரி கார்த்திகை சில்க் காட்டன். திஸ் இஸ் காஞ்சி காட்டன். இப்போ பார்த்ததுக்கும் இதுக்கும் பாருங்க. இந்த ஃபேப்ரிக் வந்து பியூர் காட்டனா இருக்கும். நம்ம அதுல 50% சில்க் பார்த்தோம் இல்லையா? இது வந்து 100% காட்டனா இருக்கும் உங்களுக்கு. தெரியுதா? அதே டிசைன்ஸே கொண்டு வருவோம். ஃபேப்ரிக் மட்டும் காட்டனா மாத்திடுவோம். இதோட பிரைஸ் 1045 தான். ஏன்னா இது பியூரா பருத்தி காட்டன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த டிசைனையும் இந்த பேட்டர்னையும் நீங்க கோஆப்டெக்ஸ்ல மட்டும் பார்க்கலாம். ஒரு நல்ல ப்ரீமியம் ஷாப்ல மட்டும் பார்க்கணும்னா கோஆப்டெக்ஸ்ல பார்க்கலாம். அங்க பிரைஸ் பாயிண்ட் வந்து 3000 அண்ட் அபவ் இருக்கும். இந்த காஞ்சி காட்டன் சாரி அதே சாரி தான் வித் சேம் குவாலிட்டி ஆஃப் ஒர்க். திஸ் இஸ் ஒன்லி 1045. ஓகே, நல்லா இருக்கு மேம். இது வித்தவுட் பிளவுஸ் வரும். 5.5 மீட்டர்ஸ் வித்தவுட் பிளவுஸ். மேம் இந்த 2 மினிட் சாரிலாம் வச்சிருக்கீங்களா? நோமா, ரெடிமேட் சாரீஸ் இல்லை நம்மக்கிட்ட. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் சாரீஸ் வி டூ ஹாவ் அ சல்வார் மெட்டீரியல்ஸும் இருக்கு. ஆல் திஸ் வில் பி யூனிக் ஃபார் அ ப்ரொஃபஷனல் யூஸ். அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கேட்டகரியை டார்கெட் பண்ணி வி ஹாவ் மெனி. இது சில்க் பேஸ்டு. ஓகே, இதுல பேண்ட் ஷால் எல்லாமே ஃபுல் சைஸ் ஷால் பேண்ட் எல்லாமே வந்துரும். ஃபுல் செட்டே வந்துரும். கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் ஃபேப்ரிக்ஸ் எல்லாம். இது எல்லாமே madras-sarees.com-ல இருக்கு. திஸ் இஸ் ஆல் அபவுட் our கொஞ்சமான மெட்டீரியல்ஸோ ஃபேப்ரிக்ஸோ காமிச்சிருக்கோம். தேர் லாட் மெனி இந்த வெப்சைட். வாவ், நான் வந்துட்டு ஆக்சுவலி ரொம்ப ஸ்பெல் பவுண்ட் ஆகி இருக்கேன். எனக்கு வந்துட்டு வேர்ட்ஸ் வரவே மாட்டேங்குது வெளியே. ரொம்ப அழகா இருக்கு. அந்த மெட்டீரியல்ஸ் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி 24 hours கட்டினா கூட வந்துட்டு அந்த வெயிட் தெரியாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு. ஃபீல் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப, நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு, பாடி ஹக்கிங்காக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு மேம். தேங்க்யூ ஸோ மச். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.